ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஃபுல் போதையில இருந்தவன் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ண முழிக்கிறான். அப்ப ஜங் இருந்துட்டு என்னப்பா ஆச்சு, என்னதான் உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அங்க இருக்கிறவங்கள ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்க, எனக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஜங்குக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மேல டவுட் இருந்திருக்கும். அப்ப கரெக்டா ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஓபன் பண்ணி பார்த்தா, நான் உன் அபார்ட்மெண்ட் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன், உன்னோட ரூமுக்கு போக போறேனே அப்படின்னு அனுப்பியிருக்கா. இத பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அதே நேரத்தில் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாமா வேண்டாமான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது. யாருமா வேணும் அப்படின்னு வந்து நிக்கிறது லீடாங்கு. இல்லைங்க, நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லீடாங் கரெக்டா ஹீரோவோட பேரை சொல்லிடுறான். இவளுக்கு செம ஆச்சரியமா போகுது. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்மா, உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், ஏன் எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் சொன்னது இல்லையா அப்படிங்கிற மாதிரி லீடாங் கேட்கும் போது ஹீரோயின் கிட்ட அவன் ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்க ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றான்னு சொல்லி வச்சிருப்பான். இருந்தாலும் கேட்கறானேன்னு சொல்லிட்டு ஆமா இங்க இருக்கிறவங்க நல்லவங்கன்னு ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அப்படின்னு சமாளிக்கிறான். லீடாங்க்கு நல்லாவே புரியுது. சரி ஓகே, 3rd ஃப்ளோர் போமா, அங்கதான் எல்லாரும் ஸ்டே பண்ணிருக்காங்க, ஹீரோட ரூமும் அங்கதான் இருக்குன்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சிடறான் லீடாங்கு. அதே டைம்ல போலீஸ்காரங்க கூட தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவனும் நிறைய மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான், எந்த ரிப்ளையும் வரல. ஜங் இருந்துட்டு கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் நடக்காதுன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் ஹீரோ ரொம்பவே பதட்டமா இருக்கான். ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதும் பேய் கூட வாழ்றதும் ஒண்ணுதாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஏறி 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ அவ கையில எப்பவும் போல பபிள் காம் ஒட்டுது. அந்த கண்ணாடிக்காரன் தான் கண்ட இடத்துல துப்பி வச்சிருக்கானே நாய். சோ 3rd ஃப்ளோருக்கு வந்தவன் அங்க இருக்கிற செவுத்துல வச்சு அந்த பபிள் காம் தேய்ச்சிட்டு இருக்கா கையில ஒட்டினது. அப்ப கரெக்டா 4th ஃப்ளோர்ல இருந்து இன்சார்ஜ் ரெடி கீழே இறங்கி வராங்க. யாருமா வேணும் அப்படின்னு கேட்டா இவன் ஹீரோவோட பேரை சொல்றான். இல்லையம்மா அவன் வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கையில ஒட்டிருக்க பபிள்காம் பாத்துறாங்க. சரி வாமா நான் வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேண்டான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா அவளை இழுத்துட்டு போறாங்க உள்ள. அப்ப கரெக்டா ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுறான். இவனும் அரக்கா பறக்கா ஓடி வரான். ஹீரோயினுக்கு என்னாச்சோ அப்படின்னு பின்னாடியே 2 போலீஸ்காரங்களும் வராங்க. அதுல ஜங்கு இருக்காங்க. வந்து பார்த்தா இவன் ரூம் ஓப்பனே ஆகல. கடைசி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இவனும் குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறான். எப்பவும் போல அந்த கிராக்கு தான் கத்திட்டு இருக்கு. அங்கதான் ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு. அத்தா ஏமா போனே எடுக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் வெளியே போய் பேசலாம் அப்படின்னு அவளை வெளியே கூட்டு போக ட்ரை பண்ணா. அவ பதிலுக்கு ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்கான். இந்த சமயத்துல இன்சார்ஜ் ரெடி போலீஸ்காரங்களுக்கு என்ன வேணும்னு போலீஸ்காரங்களை பார்த்து கத்துறாங்க. இதுக்கு மேலையும் இங்க இருந்தா சரியாகாது, நீ வான்னு வலுக்கட்டாயமா ஹீரோயின் வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். நீ ஏமா தனியா உள்ள போன, இது எவ்வளவு டேஞ்சரான இடம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நீ சொல்ற அளவுக்கு யாரையுமே நான் டேஞ்சரா இங்க பாக்கல, அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ ஏன் இன்னும் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ மாத்து அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க தான் நாங்களே ஹீரோயினை சேஃபா இறக்கி விடுறோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஜங்கு கேஷுவலா திரும்பி பார்க்கும்போது தான் இந்த பில்டிங்கோட மாடியில லீடாங் நின்னுட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. பட் அவங்க சீரியஸா எடுத்துக்கல. அபார்ட்மெண்ட்குள்ள வர ஹீரோ கிட்ட லீடாங் ஏன் போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது சரி நாளைக்கு வீக்கெண்ட் தானே, நம்ம ரெண்டு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உன்னோட நாவலை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். பட் ஹீரோ இருந்துட்டு நான் ஹீரோயினை மீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இன்சார்ஜ் லேடி ஹீரோவை பார்க்க வராங்க. தம்பி நீ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டியாட்டு இருக்கு, இந்த ட்ரிங்க் கூடி எல்லாமே சரியாகுன்னு சொல்லி கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரிங்க்ல தானே அந்த லேடி எதையோ கலக்கி வச்சிருக்கு. வேற வழி இல்லாம இவனும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும் போது கூட இவனால நடக்க முடியல, அவ்வளோ தள்ளாடுறான். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சே, என்ன நடக்குதுன்னே புரியலையே, ஃபர்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நான் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு பொத்துன்னு உழுகுறான். நல்ல வேலை அவன் ரூம்ல பெட்ல தான் விழுந்திருக்கான். அதே நேரத்துல ஜங்கு கிட்ட கூட ஒர்க் பண்ற போலீஸ்காரரு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜங்குனால இதை ஏத்துக்க முடியல. அவன் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணல, அவனை சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நீ நார்மலா இல்ல, நீ வித்தியாசமா பிஹேவ் பண்றேன்னு சொல்ல ஒரு கட்டத்துல நம்மளுக்கே அது தோண ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த போலீஸ்காரரும் இதே ஏரியால தான் பிறந்து வளர்ந்துருப்பாரு. பட் இப்ப இந்த ஏரியால இவர் கிடையாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுலதான் அந்த லேடியோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. பட் அந்த லேடியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சுத்தி இருக்கிற நிறைய இடம் ரீடெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த லேடிக்கு அந்த அளவுக்கு இன்கம் வருமானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கு இதே விஷயம் தான் மனசுல உறுத்திட்டு இருக்கு. ஏன்னா இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நிறைய பேர் இதே மாதிரி அபார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணி தான் வந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஸ்டே பண்ற அபார்ட்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மத்தவங்க பிரைவசியில தலையிடக்கூடாது, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது. ஆனா இந்த அபார்ட்மெண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. கண்ணாடிக்காரர் 2 கிராக் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிராக்கோட பிரதர் எனக்கு பூனையை கொன்னு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கிராக் இருந்துட்டு தம்பி பார்த்து பேசு, கடைசியில ஸ்ட்ரே
ஸ்ட்ரேஞ்சரை கொண்ட மாதிரி உன்னையும் கொன்ற போறாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். இதுல கோவம் வந்து அவன் வேற எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கு கண்ணாடிக்காரன் வந்துட்டு நம்ம டீம் இப்ப நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த இன்சார்ஜ் லேடி கிட்ட தான் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த கிராக்கு, இன்சார்ஜ் லேடி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட்லயே டேஞ்சரான ஆளே இன்சார்ஜ் லேடி தான் அப்படின்னு சொல்லி பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல புக்கு படிச்சிட்டு இருக்க லீடாங் கிட்ட இன்சார்ஜ் லேடி போய் பேசுறாங்க. 303 இருக்கிற ஹீரோவை என்னதான் பண்ணலான் இருக்க, நம்மளை சுத்தி நிறைய ஈசல் வட்டமிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பேக்கப் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. லீடாங் இருந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இன்சார்ஜ் லேடி, டே உன்னை வளர்த்தனதே நான் தான், நீ ஆல்ரெடி 302ல இருந்த ஸ்ட்ரேஞ்சரை கொன்னு ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்ட, சோ ஹீரோட விஷயத்திலும் எதுவும் தப்பா போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. பட் நம்ம லீடாங் இருந்துட்டு அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ நினைக்கிறதுக்கு மேல இந்த டைம் சம்பவம் இருக்கு, பக்கா முடிச்சு காட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். அப்பவுமே இந்த கொலகார லேடி எதையும் சீரியஸ் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சரி நீ பண்றா ராஜா, ஏதாவது தப்பானாலும் அத்தனை பத்தி நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அசால்ட்டா டயலாக் பேசிட்டு இருக்கு. அதே டைம்ல தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. பயபுல பதறி போய் வெளியே வந்து பார்த்தா யாரையும் காணோம். ஒரு ரூம்ல எல்லாருமே சிரிச்சு விளையாண்டு இருக்க சத்தம் கேக்குது. அங்க போனா ஹீரோயின் ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு காண்டாகுது, நான் தான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னல, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும்போது அந்த டேபிள்ல ஃபுல்லா பிளட் ஒழுகிட்டு இருக்கு. சுத்தி இருக்க எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப இவன் ஹீரோயினோட பேரை சொல்ல சொல்ல அவ திரும்புவா பாருங்க, கண்ணுல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயின். பயவுல பதறி போய் எந்திரிச்சிடறான். இது அத்தனையும் இவனுக்கு வந்த கனவு. என்னடா இப்படியெல்லாம் நம்மளுக்கு கனவு வராது, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்ததுல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவன் முணங்கிட்டே இருக்கும்போது அந்த கிராக் இவனோட ரூமை கிராஸ் பண்ணி அவன் ரூமுக்கு போறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வெளியே வரான் கிச்சனுக்கு. சரி ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குதான் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா ஒன்னும் காணோம். ஃப்ரிட்ஜ் டோர் க்ளோஸ் பண்ணும்போது அங்க கண்ணாடிக்கார வேற நிக்கிற. ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிருது. என்னதான்டா உன் பிரச்சனை, என்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுடான்னு சொன்னாலும் வாய மூடிட்டே நின்றுட்டு இருக்கான். ஆனா போங்கடா என்னை வெறுப்பேத்துறீங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது கண்ணாடிக்காரன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன், சப்போஸ் நீ சாகணும்னு ஆசைப்பட்டேன்னு என்கிட்ட சொல்லு, வழியே இல்லாம கொன்னு உன்னை பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு கொல்ல காண்டாகுது. கொல்றா என்னை கொன்னுதான் பாடுறான்னு சொல்லி கண்ணாடிக்காரன் சண்டைக்கு போறான். பட் கண்ணாடிக்காரனுக்கே இப்பதான் ஞாபகம் வருது கத்தி எடுத்துட்டு வரலன்னு. அவன் பாட்டுக்கு பேசாம போயிடறான். இருந்தாலும் ஹீரோக்கு கோவம் தாங்க முடியல. இந்த சமயத்துல அந்த கிராக்கு என்னப்பா சத்தம் அப்படின்ட்டு வெளியே வரான். டே லூசு பையில கொஞ்ச நேரம் சும்மா இருந்துக்கும், அடிச்சு மூஞ்சி இஞ்சில கிழிச்சிருவேன்னு சொன்ன உடனே கிராக்குக்கு காண்டாகுது. யார பாத்திரா லூசுன்னு சொன்னேன்னு கையில இருக்கிற ஹேங்கரை வச்சு அடிக்க வருவான். கரெக்டா கிராக்கோட பிரதர் வந்து தடுத்துறான். அவன் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரலான்னு பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. பைப்புல ஜர்க்காகிறான். ஏன்னா வந்திருக்கிறது லீடாங்கு. வந்தவங்கிட்ட எந்த பேச்சும் கிடையாது. அசால்ட்டா போய் தண்ணி மட்டும் தான் எடுத்து குடிக்கிறான். அப்ப இந்த கிராக்கோட பிரதர் இருந்துட்டு இதுக்கு மேல எனக்கு விளையாட்டுத்தனமா தெரியல, எல்லாமே இதோட நிறுத்திக்கலாம், ரொம்ப நல்லதுன்னு சொன்னோன்னு லீடாங்கு கோவம் வந்துருது. தம்பி நான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன், அசால்ட்டா எடுத்துக்கிறியா, உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பிரதர்காரனுக்கு உசுர் இல்ல. அப்ப அந்த கிராக் இருந்துட்டு ஐயா கோவப்படாதீங்க, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதர்காரனை மன்னிப்பு கேட்க வச்சிடறான். அதுக்கப்புறம் லீடாங்க ஹீரோ கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும் மாடி கூப்பிட்டு வந்துடுறான். ஆனா ரொம்ப நேரம் ஆகி எதுவுமே பேசல. என்னையா விஷயம் கேட்டா, அட சீரியஸா சண்டை போற மாதிரி இருந்துச்சுப்பா, அதை நிறுத்தறக்காக உன்னை மேல கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிடுறான். சரி எதுக்கு அவனுக்கு கிட்ட போய் இவ்வளவு கோவப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லீடாங்க கேட்கும் போது, இல்ல இந்த கண்ணாடிக்கார என்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னா அதுலதான் நான் காண்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம லீடாங்க இருந்துட்டு அந்த கண்ணாடிக்கார சைனால ஏதோ பிசினஸ் பண்ணி ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, அதுல இருந்து இப்படி ஆயிட்டான், மேபி நேத்து நீ பிஹேவ் பண்ணதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாப்பா நேத்து நீ ரொம்ப குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டு கத்திட்டு இருந்த, எல்லாத்தோட டோரையும் வேற தட்டிட்டு இருந்த, அதனால அவன் அப்செட் ஆயிருப்பான்னு சொன்னோன்னு ஹீரோக்கே காண்டாகுது. எனக்கு தெரியும் நான் சொல்றது உன்னால நம்ப முடியாது, வேணா போய் சிசிடிவி செக் பண்ணி பாரு, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அங்கதான் கிளம்புறான். அப்ப லீடாங்க இருந்துட்டு கொஞ்சம் நில்லுப்பா, எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு முடிவெடுக்காத, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காம் டவுன் ஆகு, உனக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு பாரு, நல்லா காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வா, நான் ஃபர்ஸ்ட் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீடாங்க கிளம்பி போயிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இவங்க ரிலீஸ் பண்ண ஆர்டிக்கல்ல ஏதோ தப்பாயிருச்சு, அதனால நம்ம நைட்டு மீட் பண்ணலாம், கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்கா. நம்ம ஹீரோவும் இன்சார்ஜ் லேடி கிட்ட கேட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கறான். உண்மையாலுமே லீடாங்க சொன்ன மாதிரி இவன் நிறைய அலப்பற பண்ணிருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சும்மா சிவனேன்னு போயிட்டு இருந்த கண்ணாடிக்காரனை வம்புலிக்கிறதே நம்ம ஹீரோ தான். ஏன்டா ஒரு அழுக்கு பனின்னு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருந்தா நீ எல்லாம் ரவுடியா, நாங்கெல்லாம் அப்ப யாரு, நாங்களும் ராவான ரவுடி தான்டா அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கா. சோ இன்சார்ஜ் லேடி அங்க வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த கிராக் கதவை திறந்துட்டு வந்து ரொம்ப சத்தம் போடாதீங்க நான் தூங்கணும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவங்கிட்ட தான் வரான்னு தெரிஞ்சோடனே குடுகுடுன்னு ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். கதவை திறடா, உன்னை அடிக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை கதவை திற அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறான். அவன் கதவை திறக்கிற மாதிரி தெரியல. இன்சார்ஜ் ரெடி, தம்பி நீ போய் தூங்கு, ஓவர் மப்புல இருக்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா
ஆனா இவன் மறுபடியும் வம்புக்கு கண்ணாடிக்காரங்கிட்ட தான் வரான். கண்ணாடிக்காரனை பார்த்து சிரிக்காத சிரிக்காதன்னு கத்துறான். ஆனா சிரிச்சுக்கிட்டே கிடக்குறான். இந்த சத்தம் கேட்டு நம்ம லீடாங் வெளியே வந்துடுறாரு. டே கொஞ்சம் காம் டவுன் ஆகுடான்னு அவன் மேல கைய வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவன் ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு இங்க இருக்கிறதுலயே மோசமான ஆள் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப அவன் இன்சார்ஜ் லேடிகிட்ட நானும் ஆபீஸ்க்கு பக்கத்திலே ஷிஃப்ட் ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என்னோட பாதி ரெண்ட்டை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேக்குறான். இந்த லேடி கொடுக்குமா? ஏன்பா என்னாச்சு, எதுக்காக ஷிஃப்ட் ஆகுற அப்படின்னு கேட்டோன்னே ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்லை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதே நேரத்தில் ஆபீஸ்ல இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க ஆர்டிகல் தப்பா பப்ளிஷ் ஆனனால அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவை அவன் அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் சிஇஓ அதாவது ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் இவங்களை மீட் பண்ணிருக்கான். சோ ஹீரோ பார்ல சண்டை போட்ட விஷயம், சீனியர் பிடிச்சி ஓட்டுன விஷயம் எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு. அதனால சீனியர் நீங்க தான் அவனை பாத்துக்கணும், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சிஇஓ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். ஆக்சுவலா ஹீரோயின் பிளானே ஹீரோ மீட் பண்றதா தான் இருந்துச்சு. சரி அப்படின்னா நம்ம 2 பேரும் சண்டே மீட் பண்ணி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சிஇஓ கேக்குறான். பட் ஹீரோயினுக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. சரி ஓகே நான் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஹீரோட்ட கேட்காத, இது நம்ம 2 பேரும் பர்சனலா இருக்கட்டும், நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை இவங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது இவங்களோட சீனியர் லேடி வராங்க. ஏமா அன்னைக்கு ஒருத்த உன்னை மீட் பண்ணிட்டு போனாலும் உன்னோட சீனியர்னு கூட சொன்னீங்க, எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஹீரோயின் அந்த சிஇஓ பிஸியா இருக்காரு, கண்டிப்பா கூடி சீக்கிரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த சீனியர் லேடி எல்லாமே எனக்கு புரியுது, ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு இருக்கான்ல, அப்ப இவனை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ரூம் விட்டு வெளியே வரும்போது பபிள் காம் மேல காலை வச்சிடறான். அப்பதான் கண்ணாடிக்காரனோட ரூம் டோர் ஓபன்ல இருக்குங்கிறது தெரிய வருது. போய் பார்த்தா அந்த பக்கி எப்பவும் போல செலிபிரிட்டிஸ் போட்டோஸா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் கண்ணாடிக்காரனோட கால்ல அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்றான். ஓ இவன் ஆல்ரெடி பெரிய பைத்தியமாட்டு இருக்கு, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறத விட ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டுடியோல இருந்தே வெளியே போகணும் அதுதான் நல்லதுன்னு புலம்பிட்டே வெளியே போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஜங்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச அந்த வீடியோஸ் தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஜங்கோட அப்பாவும் போலீஸா இருந்தவர் தான். அதனால ஜங்கு அவங்க அப்பா கிட்ட இந்த கேஸை பத்தின டீடைல் எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அதுல இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு காணாம போறாங்க, அதுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாங்க அங்க இருக்கிற ஒருத்தனே சொல்றான். ஆனா எந்த விஷயத்துக்குமே ஒரு க்ளூ கூட எங்களுக்கு கிடைக்கல, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ இவங்க அப்பாவும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இது சீரியல் கில்லிங்கா தெரிய சான்சஸ் இருக்கு. அப்படி சீரியல் கில்லிங்கா இருந்தா இவங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பான். ஏன்னா ஆர்கனைஸ்டா கிரைம் பண்றவங்க தான் க்ளூவே விட்டுட்டு போக மாட்டாங்க. இவங்க எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்து ரொம்ப டிசிப்ளினா அவங்க விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வீடியோல இருக்க இன்சார்ஜ் லேடியும் அவங்க அப்பா பாக்குறாரு. ஒருவேளை இவளா இருப்பாளா அப்படின்னு கேட்கும் போது ஜங்குக்கு கடைசியா கார்ல ஹீரோயின் கூட்டு வரும்போது ரூஃப் டாப்ல லீடாங்க பார்த்திருப்பாங்க. இவ கிடையாது, வேற யாரோ இவ பின்னாடி இருக்காங்க. ஆனா இந்த லேடிக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, இவளும் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் போய் நிறைய இடத்துல ரூம்ஸ் பாக்குறான். எதுவுமே அவனுக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா ரூமுமே ரெண்ட் அதிகமா இருக்கு, டெபாசிட் வேற கேக்குறாங்க. கடைசியா ஒரு ரூம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒர்க் பண்றவன் இருந்துட்டு இந்த ரூமை எடுக்காதீங்க, ஆல்ரெடி இங்க வயசான ஒருத்தர் இருந்து செத்து போயிட்டாரு, அதை சொல்லாம உங்ககிட்ட ஓனர் மறைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா ஹீரோ அதை சீரியஸ் எடுத்துக்கல. அப்படின்னா எனக்கு ரெண்ட் இன்னும் கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்டோம்னா அந்த பையனே ஷாக் ஆயிடுறான். ஏன்டா ஒரு ஆள் செத்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ ரெண்ட் கம்மியாகுமான்னு கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவனே பார்த்துட்டு இருக்கான். பட் நம்மளுக்கு தானே உண்மை தெரியும், இதை விட கொடூரமான இடத்துல ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது. நீங்க ரெண்ட் கம்மி பண்ணிக்குவீங்கன்னா ஸ்டே பண்றதை பத்தி நான் யோசிக்கிறேன் நீங்க சொன்னோன்னே அந்த பையனுக்கே கூஸ் பம்ப் ஆயிருது. பாடுறா நீ சொன்னது கேட்டோன்னா நடுமுடி நட்டுக்கிட்டு நிக்குது அப்படின்னு கையை காட்டிட்டு இருக்கான். சரி ஓகே நான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன் அங்கிருந்து கிளம்பிடுறான் ஹீரோ. அதே டைம்ல அபார்ட்மெண்ட்ல கண்ணாடிக்காரன் ஸ்டேர் கேஸ்ல இறங்கி வரும்போது கூட எப்பவும் போல அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ்ல இந்த நாய் பபிள் காம் ஒட்டிட்டு வருது. எதுக்கு இவன் எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்காரு நம்மளுக்கே புரியல. நம்ம ஜங்க பார்த்தா அவங்க அப்பா கூட படத்துக்கு போறக்காக வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு லிப்ஸ்டிக் வேணும் அடம் பிடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தூரமா இருந்து லீடாங் ஜங்க நோட் பண்றத பாத்துறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் மறைஞ்சு போயிடறான் லீடாங். இப்பத்துக்கு ஜங்க பொறுத்த வரைக்கும் லீடாங் ஒரு டென்டிஸ்டா மட்டும்தான் தெரியும். சோ இவங்க இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ வாழ்க்கையே போச்சுடாங்கிற அளவுக்கு நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்ப ரூம் மாத்திரக்கு அவங்ககிட்ட அட்வான்ஸ் பண்ண இல்ல, பேசாம சிஇஓ கிட்ட கடன் கேட்கலாமா, அப்படியே வாங்கினாலும் கையில பத்தாதேடா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஆப்போசிட்ல 2 கப்பல் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை குறுன்னு இவன் பாக்குறான். அவங்களுக்கே ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ தூரத்திலிருந்து லீடாங் நோட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறான். எப்பவும் போல லீடாங்கும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். இவன் என்ன நடக்குதுன்னே புரியாத கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது
அங்க பக்கத்துல இருக்கிற ஷாப்ல இருந்தா ஜங்கும் அவங்க அப்பாவும் வெளியே வராங்க. ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா நின்று இருக்காங்கிறது ஜங்குக்கு தெரியுது. அப்ப கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறா. ஒரு நிமிஷம் ஜர்க்காயரா நம்ம ஹீரோ. ஏன்டா இவ்வளவு நர்வஸா இருக்கு அப்படின்னு கேட்டா, என் அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தனை இங்க பார்த்தேன், டே இங்க பக்கத்துல தியேட்டர் இருக்குடா, யார் வேணா வருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்துட்டு இவனை ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஆபீஸ் கிட்ட பாத்துருக்கேன் அப்படின்னு புலம்ப வரும்போது, தயவு செஞ்சு இந்த புலம்பல நிறுத்து, நம்மளை சுத்தி நிறைய விஷயம் ஸ்ட்ரேஞ்சா தான் நடக்கும், பட் அதையவே யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, தயவு செஞ்சு இதை பத்தி இனிமேல் பேசாத அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ கோவம் வந்துருது. ஏமா என் மனசுல இருக்கிறத அப்ப நான் யாருக்கிட்டதாமா சொல்லுவேன், அதையும் கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீல்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே, ஐயோ சாமி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோ பாவம் ரொம்பவே நொந்து போயிடுறான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் லீடாங் நோட்டம் விட்டுட்டே தான் இருக்கான். இப்ப ஜங்குக்கு இன்னொரு போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி அவர் கலெக்ட் பண்ண விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த இன்சார்ஜ் ரெடி மொத்தம் 2 டைம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 ஹஸ்பண்டும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. அவங்களுடைய பேரண்ட்ஸும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இருந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 3 பேத்தோட இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டும் இந்த லேடிக்கு தான் போயிருக்கு, கிட்டத்தட்ட $1 மில்லியன். அதைய வச்சு ஒரு ஆர்பனேஜும் ரன் பண்ணிருக்காங்க. பட் பணத்துக்காக எல்லா விஷயத்தையும் இந்த லேடி எரிச்சிருக்கு. சோ இது கொஞ்சம் டேஞ்சரா போற மாதிரி இருக்கு, நம்ம கிரைம் டிவிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவங்க சஸ்பெக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது. அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜங் சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அறக்க பறக்க வந்து ஒரு கத்திய வாங்குறான். பயப்புள்ள உச்ச கட்டத்துக்கு போயிட்டானான் இருக்கு. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது கூட அந்த கத்தியோடயே உள்ள போறான். அவ்வளவு பயமாயிருச்சு. நம்ம ஹீரோவும் சின்சியரா நாவல் எழுதிட்டு இருக்கோம். யாரோ டோரை தட்டுறாங்க. பயப்புள்ளைக்கு பதட்டமாயிருது. யாருப்பா என்ன வேணும் உள்ள இருந்தே வாய்ஸ் கொடுக்குறான். அப்போ ஆப்போசிட்ல பேசுறவன், நான் புதுசா குடி வந்திருக்கேன், சார்ஜர் கொண்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் சார்ஜர் இருந்தா கடன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோவும் கதவை லைட்டா ஓபன் பண்ணி ஃபேஸ பார்த்தோன்னு தெரியுது புதுசா ஒரு ஆடு சிக்கி இருக்கு அப்படின்னு. இப்பவும் கூட ஹீரோ கத்தியோட தான் நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சார்ஜரையும் அவனுக்கு கொடுத்துறான். சார்ஜர் வாங்கிட்டு வந்தவன் சின்சியரா எழுதிட்டு இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. அவன் டேபிள் ஆல்ரெடி மொபைல் சார்ஜ் போட்டுதான் இருக்கு. சோ இந்த சைக்கோ நான் எதுக்கு இவங்கிட்ட சார்ஜர் கடன் வாங்கினாங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியல. அதே டைம்ல 4th ஃப்ளோர்ல இந்த 3 பைத்தியங்களும் சேர்ந்து இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் சுத்தம் படுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கிராக்கோட பிரதர் கண்ணாடிக்காரனை பார்த்து, எப்ப பார்த்தாலும் நான் தான் ரத்தக்கரையை சுத்தம் படுத்தணுமா, எனக்கு வெற்ற வேலை தரமாட்டீங்களான்னு கேட்கறான். பண்றது கொலை, இதுல எதிர்பார்க்கறது ப்ரமோஷன் வேற. கடுப்பாகிற கண்ணாடிக்காரன், தம்பி வெட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நான் எவ்வளவு பெயின் கில்லர் போட்டு வந்து இந்த ஜாப் பண்றேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வேலை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்க ஒரு மூட்டையை தூக்கும் போது கிராக்கு கீழே போட்டுறான். இது அங்க ரெஸ்ட் ரூம் வர ஹீரோக்கும் சத்தம் கேட்டுருது. நம்ம ஹீரோ புதுசா கத்தி வாங்கி வச்சிருக்கானே, என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலான்னு கத்தியோட வெளியே வராரு செக் பண்றக்கு. பெரிய AK-47. இவன் டோர் ஓபன் பண்ணும் போது ஸ்டேர் கேஸ்ல யாரோ போற மாதிரி தெரியுது. இவனும் குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறான், யாரையும் காணோம். என்ன 4th ஃப்ளோர்ல ஆளே இல்லைன்னு அந்த லேடி சொன்னாங்க. சத்தம் வந்துட்டே இருக்குன்னு புலம்பிக்கிட்டே அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ளேயும் வந்துடுறான். இந்த 3 பைத்தியங்களும் அதுகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. இவனுங்களுக்கு ஜெர்க் ஆகுது இப்போ. அப்ப அந்த கிராக்கோட பிரதர் இருந்துட்டு, பாத்தியா ஆடு தானா அவன் தலையை நீட்டுது, இப்ப நம்ம வெட்டா முட்டா தப்பா போயிருன்னு ஹீரோவை கொலை பண்ற கத்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் ஏதாவது சொதப்பனா என்ன பண்றது, கண்ணாடிக்காரனும் பின்னாடியே வரான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துருது. ஆல்ரெடி கொலைவெறியில இருந்த அந்த கிராக்கோட பிரதரு, நான் அவன் கதையை முடிக்காம விட மாட்டேன்டான்னு டோர் ஓபன் பண்ணி அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த டோரும் க்ளோஸ் ஆயிருது. சோ அங்க என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிற கிராக்குக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்துல போனவன் டோரை ஓபன் பண்ணிட்டு விறுவிறுன்னு உள்ள வந்து ஒரு இடத்துல உட்கார்றான். உட்கார்ந்தவன் 2 நிமிஷத்துல ரத்தம் கக்குன்னு கக்கி அந்த இடத்துல உளுந்து சாகுறான். அதே டைம்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டே வெளியே வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இன்சார்ஜ் லேடியும் மேல போறாங்க. அப்ப இவனு இருக்கிற ரூம்ல இன்னொருத்தரும் என்டர் ஆகுறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம லீடாங்க தான் இவனை கொன்னது. ஏன்டா தேவையில்லாத வேலை பண்ணி எனக்கு கொலை பண்ண வச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கூட மூடிட்டு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு போட்டு மிரட்டுன்னு மிரட்டுறான். பாவம் அந்த கிராக்கு உசுரே இல்ல. ஏன்னா இவனுக்கு ட்வின்ஸ் பிறந்ததுல இருந்து ஒன்னாவே இருந்தவனுங்க. இவன் முன்னாடியே அவன் செத்து கிடக்கிறத அவனால ஏத்துக்க முடியல. அப்ப லீடாங்க அந்த கிராக்க மிரட்டுறான். ஏன் தம்பி நீயும் பிரதர் மாதிரி போய் சேரணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கும் போது, அவன் எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே, நான் பண்ற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அழுதுகிட்டே சிரிச்சுட்டு பேசுறான் பாவம். அந்த டைம்ல இன்சார்ஜ் லேடியும் அங்க வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு நேர ரூமுக்கு வந்துடுறான். நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா யாரையும் காணோம். இவனும் அங்க இருக்க 2-3 டோர்ல ஓபன் பண்ணி பாப்பான், யாருமே இல்ல. ரிட்டர்ன் அவன் ரூமுக்கு வந்தா ரூம் ஃபுல்லா ரத்தக்கரையோட ஹீரோ தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். பாக்குற இவனுக்கு உசுரே இல்ல. அப்ப உள்ள இருக்கிற ஹீரோ வெளியே இருக்கிற ஹீரோ பார்த்து, தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்றான். இவன் சாக்காய் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இந்த எபிசோடையும் மரணமாசா கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.